நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு வெற்றி கூட்டணியை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கியிருக்கின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த கூட்டணி சார்பில் தர்மபுரி சட்டமன்ற தொகுதியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர். இந்த மாவட்டத்திற்கு கடந்த 20 ஆண்டுகளாக வரை இருந்து உங்களுடைய சுக துக்க காரியங்களில் கலந்து கொண்டு இந்த மக்கள் முன்னேற வேண்டும் என்று பல போராட்டங்கள் செய்து இன்று உங்கள் முன் நின்று இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக் கொள்கின்றேன். இங்கே சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் ஆட்சி மாற்றம் நடக்கும். அடுத்த மாதம் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்பார்கள். இது நடந்தாக வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளர், நல்ல படித்தவர், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர், சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் அவர்களால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. மீண்டும் உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே ஒரு நல்ல வேட்பாளரை கொடுத்திருக்கின்றோம். சௌமியா அன்புமணி அவர்கள். அவரை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து உங்களுடைய மகளாக, உங்களுடைய சகோதரியாக நீங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து கட்சி, ஜாதி, மதம், இனம் பாராமல் இந்த மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும். இந்த தொகுதி மட்டுமல்ல, இந்த மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும். இந்த கொடுங்கோல் திமுக, சாராயம் விற்கின்ற திமுக, கஞ்சா விற்கின்ற திமுக, ஊழல் செய்கின்ற திமுக, பெண்களை மானபங்கம் செய்கின்ற திமுக, குழந்தைகளை கொடூரமாக கொலை செய்கின்ற திமுகவை விரட்டி அடியுங்கள், விரட்டி அடியுங்கள். அதற்கு நல்ல வேட்பாளர், படித்தவர், முனைவர் பட்டம் படித்தவர், ஐநா சபைக்கு சென்று பெண்களின் பாதுகாப்பிற்காக பேசுவது மட்டுமல்ல, போராடியவர், பசுமை தாயகத்தின் தலைவராக தமிழ்நாடு முழுவதும் சென்று சுற்றுச்சூழலை பாதுகாத்து நீர் மேலாண்மை பற்றி பேசி, முக்கியமாக பெண்கள், பெண் குழந்தைகள், உங்கள் பெண் பிள்ளைகளை பாதுகாக்க இந்த நின்று கொண்டிருக்கின்ற சௌமியா அன்புமணி அவர்களை எல்லோரும் ஆதரவளிக்க வேண்டும். இந்தியாவுக்கு விடுதலை பெற்று 80 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 80 ஆண்டுகளில் தர்மபுரி சட்டமன்ற தொகுதியிலே ஒரே ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் கூட வந்தது கிடையாது. அதனால் கேட்கின்றேன், இந்த முறை நிச்சயமாக தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் வர வேண்டும். இதுதான் பெண்களுக்கு இது பெருமை, பெண்களுக்கு எல்லாம் இது பெருமை.